அண்மை செய்தி. ஆருத்ரா கோல்ட் ட்ரேடிங் நிறுவன மோசடி வழக்கில் மேலும் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அருண்குமார் மற்றும் அவரது மனைவி ஜெனோவா ஆகிய இருவரையும் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர். ஆவடியில் கிளை நிறுவனத்தை தொடங்கி 8000 நபர்களிடம் சுமார் 134 கோடி ரூபாயை மோசடி செய்திருப்பதாக அவர்களது விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. ஆருத்ரா கோல்டு ட்ரேடிங் நிறுவன மோசடி வழக்கில் மேலும் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அருண்குமார் மற்றும் அவரது மனைவி ஜெனோவா ஆகிய இருவரையும் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்து விசாரணை செய்து வருகின்றனர். இதை பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன் வணக்கம். தகவல்கள் என்ன பகிரலாம்? ஆருத்ரா கோல்ட் ட்ரேடிங் நிறுவன மோசடி வழக்கில் மேலும் 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அருண்குமார் மற்றும் அவரது மனைவி ஜெனோவா ஆகிய இருவரையும் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இவர்கள் ஆவடியில கிளை நிறுவனத்தை தொடங்கி சுமார் 8000 நபர்களிடம் 134 கோடி ரூபாய் வரை பெற்று மோசடியில் ஈடுபட்டிருப்பது விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. இவரிடமிருந்து 2 சொத்துக்கள் கண்டறியப்பட்டிருக்கிறது. 5 வங்கி கணக்குகள் முடக்கியிருப்பதாகவும் பொருளாதார குற்றப்பிரிவு அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ஆருத்ரா கோல்டு நிறுவன மோசடி வழக்கில் ஜாமீனில் இருந்து தலைவர் மறைவான ரூசோவை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். லுக் அவுட் நோட்டீஸ் வழங்கப்பட்ட நிலையில் இயக்குநர் ஒருவரான ரூசோவை நீதிமன்ற உத்தரப்படி பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இவர் நடிகரும் தயாரிப்பாளர் இருந்து வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ரூசோ ஏற்கனவே கைது செய்யப்பட்ட நிலையில் ஜாமீனில் வெளியே வந்த பிறகுதான் அவர் தொடர்ந்து தலைமறைவான காரணத்தினால நீதிமன்ற உத்தரப்படி அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள்.